அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் ஒரு மன அமைதி நமக்குள் இருக்கும்போது எத்துன்பம் வந்தாலும் நிதானமாக செயல்படுவோம் நாம். ஏனென்றால் நம்மை சார்ந்தவர்கள் துன்பப்படும் போது நமக்கு வருகின்ற வேதனை இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு என்ன வந்தாலும் கூட நம்ம தாங்கிக்கிறோம் பார்த்துக்கோங்க. பிறருக்கு அது வரும்போது நம்மளையே நம்ம எலும்புகளையும் நரம்புகளையும் நெக்குட்டு போகும்படி செய்து விடுகிறது. உண்மையா இல்லையா? அதாங்க உண்மை. ஏனென்றால் நாம் அவர்கள் மேல் பற்றுள்ளதாக இருக்கும்போது நமக்கு அது நடக்கும். பற்றற்று இருந்தோன்னு வைத்துக்கோங்களேன், அது நமக்கு நடக்காது. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் நோயே நமக்கு வந்தது போல் நமக்கு இருக்கும் இல்லையா? அதற்காகவே நாம் மண்டாடுவோம். ஒவ்வொரு நாள் அப்படி மண்டாடும் போது ஆண்டவர் நம்மளை நிறைவாக, ஏனென்றால் பிறருக்கு மண்டாடும் போது நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 33 இறைவார்த்தை 5-8 முடிய. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின. அவர் கடல் நீரை குவியல் போல் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆழ் நிலவரையில் சேமித்து வைத்தார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக, உலகில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவாராக. படைப்பே அவர்தான் இல்லையா? அவருக்கு நாம் பணியவில்லை, அஞ்சவில்லை என்றால் கண்டிப்பாக பாதிப்பு நமக்கு தான். ஏனென்றால் அவர் நீதியும் நேர்மையும் தான் விரும்புகிறார். அப்படி விரும்பும்போது தான் அவர் அன்பால் இந்த உலகமே நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் நீதி நேர்மை எங்கே நடக்குதோ அந்த இடத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? அவர் ஒவ்வொரு வார்த்தையை கொடுக்கதும், ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போதும் அதில் ஒரு நிறைவு இருக்கிறது. நான் உனக்கு தருவேன். தூயாவின் வல்லமை கொண்டு நமக்கு உணர்த்தும் போதும் பேசும்போதும், இறைவார்த்தையில் அவர் பேசும்போதும் நமக்கு எல்லாமே நிறைவாக கிடைக்கிறது இல்லையா? எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போகிறோம்? வெறுமையாக வந்தோம், நிறைவாக செல்வோமே. நிறைவு, ஆன்மா நிறைவாக அவரிடம் எடுத்து செல்லப்படட்டும் இல்லையா? அப்போ அந்த நிறைவு தான். நாம் தாயின் கருவிலிருந்து வரும்போது வெறுமையாக வந்தோம் என்றால் இவ்வுலகில் வாழும் நாள் வரைக்கும், ஓடிய காலம் ஓடிய வரைக்கும் அவரோடு நாம் நிறைந்து இருக்கும்போது, இணைந்து இருக்கும்போது, ஒன்றித்திருக்கும்போது அந்த நிறைவு நமக்கு கிடைக்கும். அந்த நிறைவை கொண்டு தான் நாம் நம் முடிவை முடிப்போம் இல்லையா? அப்போது இறைவனோடு நாம் இணைந்து நடக்கும்போது எல்லாம் நமக்கு எல்லாமே, அதாவது நம்ம என்ன கேட்குறோமோ அதெல்லாம் தருகிறார். நம்ம என்னங்க கேட்போம் சொல்லுங்களேன்? நம்ம உண்ணுகின்ற உணவு, குடிக்கின்ற நீர், நாம் சுவாசிக்கின்ற அந்த காற்று, நல்ல உடைகள், ஆடைகள் இல்லையா? இதைத்தானே கேட்போம். பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஒன்றும் இல்லை. நமக்கு எது தேவையோ அதை தருவதற்கு அவருக்கு தெரியும். அவர் தருவார். தேவைக்கு மிஞ்சினாலும் தரனாலும் அது அவருடைய விருப்பம். இது போதும் என்று நாம் நினைத்தாலும் அவர் கொடுப்பார். அவர் கொடுக்கும்போது யாரால் தடுக்க முடியுங்க? அவர் ஆசீர்வதிக்க நம்ம நினச்சிட்டார்னா யாரால் அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியும்? யாரால் தடுக்க முடியுமா? இல்லை. அவர் தடுக்க நினைத்தால் யாராவது கொடுக்க முடியுமா? இல்லை. அதை மட்டும் நாம் சிந்தையில் நிறுத்துவோம். எனக்கு எது தேவையோ அதை நீர் தருவீர் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது தான் நமக்குள் ஒரு நிறைவே இருக்கிறது. அந்த நிறைவே கேட்போமா? வாழும் வல்லலே இறைவா, இவ்வுலகில் வாழும் நாள் வரைக்கும் எங்களை நிறைவாக நீங்கள் வழிநடத்தி அந்த கிருபைக்கு நன்றி கூறம்பா. இது போதும் ஆண்டவரே. உமக்கு தெரியும் எங்களை எந்த அளவில் நீ வைத்திருக்க வேண்டும் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆசை இருக்கலாம், மனது பேராசையாக மாறாதவாறு நீர்தாமே எங்களை பாதுகாப்புடன் வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்படி வழிநடத்தி செல்கிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.